தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் அருவிக்கு செல்லவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் அருவிக்கு வரும் நீரின் அளவு குறைந்து நீர்வரத்து சீராகும் வரை இந்த தடை தொடரும் எனவும் தெரிவித்துள்ளனர். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கிண்டி, கோடம்பாக்கம், வடபழனி, சாலிகிராமம், ஈக்காட்டுத்தாங்கல், அசோக் நகர், அரும்பாக்கம், சூளைமேடு, கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. பெருமாள் மலை, அப்சர்வேட்டரி, அண்ணா சாலை, ஏரி சாலை, செண்பகனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த கனமழையால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் இயல்பை விட வெப்பம் அதிகரித்து வாட்டி வந்த நிலையில் திருவாரூர் நகர்பகுதி, அடியக்கமங்கலம், கிராமம் கொண்டான், புலிவலம், விளமல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. குறிப்பாக முதுகுளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான சுவத்தான், பேரையூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. தென்காசி, குற்றாலம், மேலகரம் மற்றும் சுரண்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. குறிப்பாக ராமச்சந்திராபுரம், கிருஷ்ணன் கோவில், வத்திராயிருப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் திடீரென மழை பெய்ததால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். திண்டுக்கல் பேருந்து நிலையம், பேகம்பூர், ஆரம் காலனி, முருகபவனம், அஞ்சலி ரவுண்டானா மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ஐயம்பேட்டை பேருந்து நிலையத்தில் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழிகளால் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். வெயில் வாட்டி வரும் நிலையில் நிழற்குடைக்கு செல்ல முடியாமல் வெயிலிலேயே காத்திருக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது. விடிய அரசின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நிழற்குடையில் தஞ்சாவூர், கும்பகோணம் போகக்கூடிய பயணிகள் இங்கிருந்தா ஏறி போயிட்டு இருக்காங்க. இப்போ தற்காலிகமாக மழைநீர் வடிகால், குடிநீர் வடிகால் வாரியம் சம்பந்தமாக இங்கே இந்த ரோடு ஓரமாக குழி நோண்டியிருக்காங்க. இதனால் பயணிகளுக்கு மிகவும் பேருந்தில் பயணம் செல்வதற்கு கஷ்டமாக இருக்குது. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த ஐயம்பேட்டை பேருந்து நிலையத்தில் அருகில் நோண்டியிருக்கின்ற மழைநீர் குடிநீர் இந்த திட்டத்தை பார்வையிட்டு துரிதமான முறையில் மிக விரைவில் இதை இந்த வேலையை முடிச்சு கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறோம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை காலதாமதப்படுத்தியதால் சாலையில் முட்களை அமைத்து பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அண்ணா நகர் தெருவில் உள்ள தார் சாலையை அகற்றிவிட்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியானது நடைபெற்று வந்த நிலையில் தோண்டப்பட்ட சாலை கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் உசிலம்பட்டி, பேரையூர் சாலையில் முட்கள் மூலம் தடுப்புகள் அமைத்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள காந்தி தினசரி காய்கறி சந்தையில் நகராட்சி சார்பில் சாலை அமைப்பதாக கூறி பெரிய பாறை கற்களை கொட்டி நகராட்சி நிர்வாகமே இடையூறு ஏற்படுத்தி வருவதாக பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்செந்தூர் நகராட்சி சார்பில் காய்கறி சந்தை அருகே 152 புதிய கடைகள் கட்டி பொது ஏலம் விடப்பட்டுள்ளது. அதில் பழைய வியாபாரிகளுக்கு கடை வழங்கப்படவில்லை எனவும், மேலும் சாலை அமைக்கிறோம் என்ற பெயரில் காய்கறி வாகனங்கள் வந்து செல்ல முடியாமலும் தொலைவிலிருந்து மூட்டைகளை தூக்கி வரும் நிலைக்கு தள்ளியுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். நகராட்சி ஆணையர் எங்ககிட்ட நேற்றுக்கு சமப்படுத்திடுவோம் அப்படின்னாப்புல
ஆனால் இது ஒரு நேற்றுக்கு சொன்னதுக்கப்புறமும் நான் அதை விட அளவுக்கு அதிகமாக கொண்டு மண்ணை கொண்டு வச்சுருக்காங்க. அதாவது இது வந்து அரசுக்கு தான் கெட்ட பேர் ஆகும். அதுவும் போக நாங்களும் ஒவ்வொரு தரப்புலையும் போய் போலீஸ் ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அவங்ககிட்டையும் கேட்கும், எல்லார்ட்டையும் கேட்குறோம். அவங்க எல்லாரும் வந்து இப்போ சொல்கிற பதில் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அப்புறப்படுத்தலை. எங்களுக்கு உடனடியாக அப்புறப்படுத்தி தரணும். இல்லை என்னாச்சுன்னா நாங்கள் முழு கடையடைப்பை கையெடுக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி கடை கட்டி தாரேன்னு சொல்லிட்டு கடையை கட்டி பொதியாலன்னு விட்டாங்க. எங்களுக்கு தான் கடை கட்டினது. ரசீதுபடி உங்களுக்கு கடை தருவேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு கடையும் தரல. பொதியாலன்னு விட்டாச்சு. பொதியாலன்னு விட்டதுக்கு பிறகு இந்த மண்ணை வச்சு அவ்வளோத்தையும் எங்களை மறிக்காங்க. கடையை காலி பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் வருஷம் வருஷம் லைசன்ஸ் கட்டுறோம், தீர்வு கட்டுறோம், நாங்கள் ரசீது கட்டுறோம். கெட்ட போய் தான் நாங்கள் கடை கட்டி தாரேன்னு சொன்னாங்க. ஏன் இந்த கடை கட்டி எங்களுக்கு தரல? ஏன் பொதியாலன்னு எதுக்கு விட்டாங்க? தந்துட்டு இதுக்கு மட்டும் இந்த மண் அடிச்சிருக்கலாம்ல? ஏன் இப்போ இந்த கடையை வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு எதுக்கு எங்களுக்கு மண் அடிச்சு கடையை மறிக்காங்க? புதுக்கோட்டை அருகே பழுதான மின்மாற்றியை சரி செய்து தருவதற்கு லஞ்சம் கேட்கும் விடியா அரசின் மின்சாரத்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கிராம மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். கதிராமங்கலம் ஊராட்சியில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக மின்மாற்றி பழுதானதால் மின்சாரம் இல்லாமல் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து துணை மின் நிலைய அதிகாரி சத்தியமூர்த்தி என்பவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது 10,000 ரூபாய்க்கு மேல் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மின்வாரியத்துறை அதிகாரியை கண்டித்தும் மின்வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் விடியா அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கரண்ட் வசதிங்கிறது இல்லை, நெருக்கி 20 நாள்கிட்ட ஆகிப்போச்சு. திடீர்னு கரண்ட் இல்லாமல் நிறுத்தினா என்ன பண்ணுறது? ஆனால் அத்தியாவசிய தேவைகளான அன்னைக்கு தேவையே கரண்ட் தான். ஆகிட்டு தூங்க முடியலை. புள்ள வட்டியில் வச்சுட்டு ரொம்ப சிரமப்படுறான். கரண்ட் இல்லாமல் நாங்கள் புள்ள ஒட்டியில் கூட்டிக்கிட்டு அடுத்த ஊருக்கு போகிறாப்புல இருக்குது. சத்தியமூர்த்திங்கிறவர் அவர் ரொம்ப இதை பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் 10,000 20,000 பணம் கட்டினா நாங்கள் அன்னைக்கு என்ன ரொம்ப வசதி இல்லாமல் இருக்கிறவங்க எப்படி பணம் கட்ட முடியும்? திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஒன்றியத்துக்குட்பட்ட மருதவள்ளிபுரம் பகுதியில் சாலை அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு சாலை அமைக்க 1,05 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் கடந்த 8 மாதங்களாக சாலை அமைக்காமல் வெறும் ஜல்லிக்கற்கள் மட்டுமே கொட்டப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். இது தொடர்பாக புகார் அளித்தும் விடியா அரசின் அரசு அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த ரோடு போட சொல்லி 7-8 மாதமாக போடாமே ஜல்லி மட்டும் பரப்பிட்டு அப்படியே விட்டுருக்காங்க. எந்த அதிகாரி கேட்டாலும் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்க. நேற்று கூட சம்மந்தப்பட்ட RRAE கிட்ட பேசுனதுக்கு போடுவாங்க எப்போ போடுவாங்கன்னு தெரியல. ஆளுங்கட்சி சார்ந்த வைஸ் சேர்மன் இங்கே இருக்கிறாங்க, ஒன்றிய செயலாளருங்க, அவங்களும் அரசு மூலமாக முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. சென்னை அருகே விடியா திமுகவின் கட்சிக் கொடியை ரிப்பனாக வெட்டிய விடியா திமுக எம்எல்ஏவால் உடன்பிறப்புகள் அதிர்ச்சியடைந்தனர். பூவிருந்தவள்ளி அருகே விடியா திமுக எம்எல்ஏ கிருஷ்ணசாமி கலர் ரிப்பனுக்கு பதிலாக விடியா திமுக கொடியின் நிறத்திலான ரிப்பனை வெட்டி தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். இதையடுத்து அங்கு விடியா திமுகவின் கொடி நிறத்திலான குடைகள் வழங்கப்பட்ட நிலையில் வெயிலில் இருந்து காத்துக்கொள்ள பயன்படும் குடையில் கூட விளம்பரம் தேடுகிறார்களா என விடியா திமுகவினருக்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஈரோட்டில் விடியா திமுக பெண் நிர்வாகி ஏலச்சீட்டு நடத்தி பண மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் விடியா திமுக பெண் நிர்வாகி சுமதி நடத்திய ஏலச்சீட்டில் சேர்ந்துள்ளார். செந்தில்குமார் 2 ஆண்டுகளாக மாதத்தவணை மூலம் பணம் செலுத்திய நிலையில் விடியா திமுக பெண் நிர்வாகி ஏலச்சீட்டு பணத்தை தராமல் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட செந்தில்குமார் பண மோசடியில் ஈடுபட்ட திமுக பெண் நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஈரோடு மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் புகார் அளித்தார். பணம்லாம் தர முடியாது, மீறி பணம் கேட்டு நீ அடிக்கடி வந்துட்டே இருந்தீங்கன்னா நான் ஆளை வச்சு உன்னை கொலை பண்ணிடுவேன். நான் பவானி வடக்கு மாவட்டம் மகளிர் அணியில் துணை அமைப்பாளராக இருக்கிறேன். எனக்கு கட்சி செல்வாக்கு இருக்குது, அதனால் பணம் கேட்டு வரவாழ வச்சுக்காத அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்கண்ணா. இது கண்காணிப்பாளர் அவர் தான் பார்த்து எனக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து எனக்கு பணம் வாங்கி கொடுக்கணும்.